ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து தி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் ஆதித்யா பாஸ்கர் இருக்கார். ஹாய், வெல்கம் டு தி ஷோ. ஸோ எங்களுக்கு வந்து காலங்காலமாக நாங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. எப்படி ஆரம்பிப்போம்னா, ஸ்வீட்டா காரமா? காரம். என்ன கேட்கறதுக்குள்ள டக்குன்னு சொல்லிட்டீங்க? எனக்கு தெரியும். தேங்க்யூ. சரி, ஏன் காரம் செலக்ட் பண்ணீங்க? காரம் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக, காரம்க்கு ஆப்போசிட்டாக ஸ்வீட்டாக வந்து உங்களோட ஸ்வீட் பிகினிங்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வரைக்குமே வந்து ஆதித்யா பாஸ்கர் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ரிலேட் பண்ணக்கூடியது வந்து 96 படத்தில் விஜய் சேதுபதி சாருக்கு சின்ன வயசு கேரக்டர் வந்து அவர் தானே அப்படின்னு. ஹவு டிட் 96 ஹேப்பன் டு யூ? சிம்பிளாக சொல்லணும்னா, ஆடிஷன் கூப்பிட்டாங்க, போனேன். நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றுமே பண்ணதில்லை. நான் எதுவும் ஷார்ட் ஃபிலிம் கூட பண்ணதில்லை. அந்த டப் ஸ்மாஷ்ன்னு ஒன்று போயிட்டுருக்குமே, அது கூட பண்ணதில்லை. ஆடிஷன் போனேன், நல்லா இருக்குது அப்படின்னாங்க. இன்னொரு ஆடிஷன் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சூப்பர், ஓகே அப்படின்ட்டாங்க. அரவிந்த் அண்ணா, பிரேமண்ணாவோட அசோசியேட் டைரக்டர் பிரேமண்ணா, இவங்க 2 பேர் தான் எனக்கு முதல்ல லைஃப்பில் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னவங்க. ஸோ அதான் கான்ஃபிடென்ஸ் தான் இல்லை. பட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி ஆசை இருந்தது? அதில் எதிர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம் தானே அது? இது எதிர்ச்சி. ஓகே. சின்ன வயசுலன்னு சொல்ல முடியாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆச்சு. எனக்கு நிறைய ஆசை இருக்கும், எனக்கு நிறைய கரியர் மேலே ஆசை இருந்தது. லாஸ்ட்டாக வந்து சினிமா அண்ட் இன்னொன்று வச்சுருந்தேன். ஓ, லாஸ்ட்டாக தான் சினிமா இருந்தது? லாஸ்ட்டானா டைமில் சொல்கிறேன். ஓ, டைம். ஓகே, ஃபைன். கடைசியாக ரேங்கிங்கில் கிடையாது. ரேங்கிங்னு நான் நினச்சிட்டேன். ரேங்கிங்கில் லாஸ்ட்டாக இருந்தால் அதே நான் அதுதான் நான் யோசிச்சேன், எப்படி லாஸ்ட்டாக ரேங்கிங்கில் வச்சுருக்கீங்க, அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு. சினிமா தான் எல்லாமே ரொம்ப உயிர். அதே மாதிரி இன்னொன்று இருந்தது. ஸோ அது 2ல் ஒன்று தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ரொம்ப க்யூரியஸாக இருக்கு. அந்த இன்னொன்று என்ன? வேண்டாம், அது வேண்டாம், அது இல்லாதது எதுக்கு? ஆல்ரெடி இதை சூஸ் பண்ணிட்டேன், இதை பற்றி மட்டும் பேசுவோம். ஆமாம். ஸோ பாதி நானாக ஸ்டே பண்ணது, இன்னொரு பாதி தன்னால் கடவுளாக கொடுத்தது. ஓகே. பிகாஸ் நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம்ல, மெயின் கேரக்டருக்கு வந்து சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்களே தியேட்டரில் போய் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனோ இல்லை உங்கள் இமீடியட் ஃபேமிலி கொடுத்த ரியாக்ஷன் என்னவா இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து, எனக்கு தெரியும் ஒர்க் பண்ணும்போதே இது என்ன இவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் எதுலேயுமே ஒர்க் பண்ணதில்லை, ஒர்க்குன்னு ஒன்றும் பண்ணதே கிடையாது. இப்போ வேலை பார்க்குற இடம்னா இப்படி தான் இருக்குமா, சினிமா ஷூட்டிங்னா இப்படி தான் இருக்குமா, எதுவுமே தெரியாது. அந்த வைப் அவரோட செட்டு, பிரேமண்ணாவோட செட்டு அவ்வளோ பாசிட்டிவாக, அவ்வளோ காமாக வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த கத்துறது எதுவுமே கிடையாது, அந்த ஒரு கேயாஸ் இருக்காது. அவரோட படம் மாதிரியே இருக்கும், காமா சூப்பராக இருக்கும். அது வந்து இப்படி தான் நம்ம வந்து இதுக்கு மேலே லைஃப் லாங் வேலை பார்க்க போகிறோமா, இது சூப்பராக இருக்கே, அப்போ இந்த வேலை சூப்பர் அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு படம், அவர்கிட்ட ஃபஸ்ட்டு படம் வந்து நான் மாட்டினதுனால அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. வேறு ஏதாவது இப்போ இதுலேயே போய் எனக்கு வேறு ஒன்றுமே தெரிய வேறு செய்யாது. ஏடா கூடமா என்னை திட்டியிருந்தாங்கன்னா ஆனால் திட்டுனா கவலைப்படுற இது வந்து அப்போவே இல்லை. ஆமாம், ஃபுல்லாக ஸ்கூல்லேருந்து திட்டு மட்டும் தான் வாங்கியிருக்கேன், நல்லா இருக்குன்னு சொன்னதே கிடையாது யாருமே எதுக்கும். இது இப்படி ஒன்று ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு ஆகும்போதே இவ்வளோ பாசிட்டிவாக இவ்வளோ இதுவாக இருக்கும்போது எனக்கு அந்த சினிமா இந்த ஒர்க் மேலேயே உங்க மேலேயே ஒரு கான்ஃபிடன்ஸ், என் மேலே கான்ஃபிடென்ஸாக அடுத்தவங்க கொடுத்தது. ஒர்க் மேலே எனக்கு அந்த ஒரு லவ் வந்துருச்சு. ஆஹா, இதை நான் இப்போ அந்த ஒரு நாள் மாதிரி, இப்போ 96 ஷூட்டில் ஏதாவது ஒரு நாள் எடுத்தால் அந்த ஒரு நாள் மாதிரி தான் உன் லைஃப் ஃபுல்லாக இருக்க போகுது இதுக்கு மேலே அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரிப்பீட்டே ஆனாலும் பரவாயில்ல, இந்த டேவே ரிப்பீட் ஆனாலும் எனக்கு சூப்பர். அப்போ அது கரெக்டான வேலை தான் நம்மளுக்கு அப்படின்னு செட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் பிகினிங் அப்படின்னு சொல்லலாம் 96. டாக்கிங் அபவுட் ரெகக்னிஷன், நம்ம இப்போ நீங்கள் படம் பண்ணிட்டீங்க 96 பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, யாராவது வந்து ஒரு ஃபேனோ இல்லை யாராவது உங்ககிட்ட டேரெக்டாக பேசி, ஃபஸ்ட்டு நான் இனிஷியல் டேஸில் சொல்கிறேன், நீங்களே வந்து நம்ம நிஜமாவே வந்து ஒரு செலிபிரிட்டி ஆகிட்டோமோ அப்படின்ற ஒரு மூமெண்ட் இருந்திருக்கா? இல்லை, செலிபிரிட்டின்னு நான் அது இப்போ ரொம்ப அடக்கமாலாம் பேசலை, நான் உண்மையிலேயே தோன்றது தான் சொல்கிறேன். இல்லை, செலிபிரிட்டின்னு நான் சொல்ல வரல, பட் உங்களுக்கே தோணும்ல, ஓகே நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அது எனக்கு ஆடிஷன்லேயே வந்துருச்சு. ஓ, ஓகே. ஏன்னா எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு இப்போ நீங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆகி நீங்கள் ஒன்று ஒன்றா அந்த ஸ்டேஜ் பிளேலாம் பண்ணி எல்லாரும் சூப்பர்ரா நீ ஹீரோ தான் ஆக போகிற அப்படி இப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டு உள்ளே வந்தாங்கன்னா ஆடிஷன் டிக்கு விழுந்துருச்சுன்னா ஒரு ஹாப்பினஸோடு போயிடும். நல்லா இருக்குன்னு சொன்னதே எனக்கெல்லாம் பெரிய விஷயம். ஸ்கூல்லேருந்தே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு பயங்கர நல்ல அதுதான் எனக்கு அப்போ தான் ஃபீல் ஆச்சு.
நல்லா இருக்கா, உண்மையிலேயே நல்லா இருக்கா, என்ன சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து ப்ளஸ் தான் எனக்கு. ஒரு வாட்டி ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்லும் போதும் சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு அது பழகலை. இப்போ வரைக்குமே பழகல. யாராவது வந்து சொன்னாலும் இது நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்களா? 15 வருஷம் என்னை போட்டு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்லலாம் போட்டு விட்டு கலாய்ப்பாங்க. அது பழகிருச்சா, அதனால இதுதான் எனக்கு புதுசாக இருக்குது. ஸோ இனிமேல் பழகிக்க வேண்டிய விஷயம். பழக வேண்டாம், இது நல்லா இருக்கு. ஓகே, நம்ம இவ்வளோ பேசிட்டோம். நம்ம ஆதித்யா பாஸ்கரில் இருக்க பாஸ்கர் சார் பற்றி பேசலனா எப்படி? அதனால என்ன, நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, அந்த A1 படம் இருக்குல்ல, அது சந்தானம் சாரும் அவங்களும் வந்து பயங்கர ஒரு காம்போ வந்து தெரிக்கும். அதனால வந்து ஆக்சுவலி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்ட் எப்படி இருக்கும்? இதுதான் A1 தான். அப்படியா? அதே தான். நான் என் கசின்ஸ் எல்லாம் அப்படி தான் பேசியிருப்போம். எப்பா நீ வந்து A1 காம்போ தான்ப்பா நீங்கள் 2 பேரும். என்னன்னா வெளியே அவர் வேலையில் ரொம்ப சீரியஸ், மோஸ்ட்டாக சிரிக்க கூட மாட்டார். ஓகே. அவ்வளோ சீரியஸாக இருப்பார். எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, அவரும் சரி நானும் சரி, எங்களுக்கு வர்றது காமெடி. அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி. நான்லாம் இந்த லீட் ரோலுங்கிற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு சொன்னவங்களே நான் இந்த மாதிரி சினிமா எனக்கு வந்து டைரக்ட் பண்ணணுன்னு, எனக்கு டைரக்ஷன் தான் ஆசை. ஓகே. ஆமாம், டைரக்ட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது, அதுக்குள்ளே நடிக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா நீ தான் நல்ல காமெடி பண்ணுறியே, சூப்பராக அப்பா மாதிரியே வந்து இது பண்ணலாம். அப்புறம் அவரே வந்து காமெடியிலேருந்து என்னென்னமோ இது பண்ணிட்டார். எனக்கு இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். காமெடி அப்படிங்கிறத அதுதான் நானே மைண்டில் வச்சுருந்தேன். இது ஒரு ரூட் சேஞ்சு, அது நம்ம கையில் இல்லை. ஏதோ சேஞ்ச் ஆச்சு, அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே. பட் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, லைக் அப்பா உங்களோட காம்பினேஷன் கேட்கும்போது, இப்போ ஸ்கூல்லலாம் பயங்கரமாக திட்டுவாங்க, PTA மீட்டிங்லாம் போனால் ஃபுல் திட்டு தானே, அதெல்லாம் அப்பா எப்படி ஹேண்டில் கண்டுக்கவே மாட்டார். கண்டுக்கவே மாட்டாரா? அம்மா இங்கே இப்போ சோஃபாவில் உட்காந்துருப்பாரு, அம்மா வந்து எப்படின்னா என்ன தரத்தரத்தை அடிச்சுட்டு இருப்பாங்க. தோசை திருப்பி ஒன்று இருக்கும், பெர்ஃபெக்ட் அம்மா கேரக்டர்ல தோசை திருப்பி. அப்படிதான். ஆமாம், வுட்டில் இருக்கும் தோசை திருப்பி. 1 வயசு வரைக்கும். 1 வயசு ஆனதுக்கப்புறம் வுட்டு வச்சுட்டு ஸ்டீல் எடுத்துட்டாங்க. ஸ்டீல் மாறிடுச்சு. இந்த வலி தாங்கக்கூடிய வயசு அவ்வளோதான், உடம்பு தாங்குவோம் அப்படின்னு சொல்லி நான் ஓடுவேன், வீடு ஃபுல்லாக சுற்றி ஓடுவேன். இவர் இங்கே கை தட்டி சிரிச்சிட்டு இருப்பாரு. அப்படியா? ஆமாம், அவங்க சொல்லுவாங்க பேரண்ட் டீச்சர், உங்கள் பையன் தானே போட்டு பொழந்து இது பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சிரிக்கிறீங்களே அப்படின்னா. அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவருக்கு பேசிக் இந்த ஃபண்டமெண்டலாக சிலது கோர் வேல்யூஸ் இருக்கணும். ஸோ டாக்கிங் அபவுட் தட், நீங்கள் சின்ன வயசுலேருந்தே அப்பா, ஐ மீன் எல்லா பசங்களுக்குமே வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அம்மா செல்லமாக இருந்தாலும் அப்பா வந்து ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க. அவங்க பண்ணுறதை பார்த்து அவங்க போட்ட ட்ரெஸ் மாதிரி நம்ம போடணும், அவங்க பேசுகிற மாதிரி பேசணும், பண்ணுற சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அப்பா கிட்ட வந்து ஆஸ் நீங்கள் பையனாக இல்லாமல் ஆஸ் அ பர்சனாக இது வந்து ரொம்ப நல்ல விஷயங்களா இருக்குது, இதை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது அப்பா கிட்ட வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நிறைய இருக்குது அப்பா கிட்டே இருந்துன்னா. இப்போ நான் ஃபஸ்ட்டு சினிமா ரொம்ப சின்ன வயசுலேயே எனக்கு அந்த சினிமா சூப்பர், நம்மளும் அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசை வந்தது. என்னென்னா எல்லாரும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. இது ஒரு ரொம்ப சைட்லிஷான ரீசன் தான். ஆனால் எனக்கு அப்போ நான் என்ன, இப்போ 5-6 வயசுலலாம் எனக்கு வேறு என்ன தெரியும். எனக்கு என்னென்னா நான் பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவேன் சின்ன வயசுலலாம். கருப்பாக இருப்பேன், ஒல்லியாக இருப்பேன், கலாய்ப்பாங்க, நானும் சிரிப்பேன். ஆனால் வந்து நம்மளை ஒரு தௌலத்தாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒன்று இருக்கும். அவரை எல்லாரும் நான் பெரிய பெரிய ஆள்னு நினைக்கிற போலீஸ் அவங்களாம் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவரை மாதிரி நம்ம ஆயிடலாம். ஆமாம், நம்மளுக்கும் நம்மளோட வீக்னஸ் எல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியாமல் போய் நம்மளையும் ஒரு பவர்ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. நம்மளுக்கு லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்ச டைமு. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ முட்டாப்பையெல்லாம் இருந்திருக்குன்னு. இல்லை அப்படி இல்லை, பிகாஸ் நீங்கள் சொன்னது வந்து மேக் சென்ஸ். ஏன்னா வந்து ரெஸ்பெக்ட் மட்டும் தானே நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது, தானா வருது. பட் இப்போ அந்த ரீசன் கிடையாது. இப்போ என்ன ரீசனாக மாறி? லவ். இப்போ வந்து ரெஸ்பெக்டை விட பெரிய மேட்டர் பிடிச்சிட்டேன். ஓகே, அது என்ன லவ்? சினிமாவா? ஆமாம். ஓகே, இது இப்போ எனக்கு இது வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குது இல்லைங்கிறத பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ரெஸ்பெக்ட் பண்ணு இல்லைனா. இப்போ நான் சின்ன வயசில் நினச்சது கிடையாது இல்லை. அப்போ ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க, வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு நினச்சேன். இது உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ ஏடா கூடமான பிரச்சனை இது உள்ளே தான் இருக்குது. நார்மலாக ஏதாவது வேலை பார்த்தா உனக்கு இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போயிடும் போல். இது உள்ளே நிறைய பிரச்சனை இருக்குது, சமாளிக்கணும்னு தெரியுது. ஆனால் என்னால் பேக் வாங்க முடியாது. அது மட்டும் ரீசனாக இருந்தால் எப்போ பேக் அடிச்சிருப்பேன். சீரியஸாக சினிமா பற்றிலாம் பேசிட்டோம். ஆனால் வந்து வாட் இஸ் யோர் டெஃபினிஷன் ஆஃப் லவ்? லவ்னா லவ் தான் எல்லாமே. எல்லாமேனா உங்களோட டெஃபினிஷன் என்ன? காடுக்கு கடவுள்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை. ஏதோ ஒன்று நம்ம கையை மீறி போகும்போது யாரோ ஒருத்தர் பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை.
அந்த இதே தான் லவ். இப்போ இது யாரோ ஒருத்தர் நீங்கள் சொல்லி ஸ்பெசிஃபிக்காக இது பண்ண முடியாதுல்ல. நீங்கள் பொத்தாம்பொதுவாக அப்படியே வந்து நம்புறீங்க, ஒரு ஹோப் அப்படி மேலே அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹோப் இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக ஒரு உருவம்லாம் கிடையாது. அந்த மாதிரி எனக்கு இது அப்படி பொத்தாம்பொதுவாக பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றோம், தூங்குறோம், இது ரெண்டும் பாடிக்கு தேவை. ஏதாவது படித்து வச்சுக்கிறோம், பீஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா மைண்டுக்கு தேவை. இதை தவிர லைஃபுக்கு என்ன தேவைன்னு பார்த்தா சந்தோஷமாக இருக்கிறது தானே. சும்மாவே இருக்க முடியாது. எழுந்தோமா நம்ம இந்த சாப்பிட்றது, தூங்குறது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாம் போக நம்ம ஒரு 8 ஹவரோ 10 ஹவரோ மீதி இருக்கும் நம்மளுக்கு ஸ்பேர் பண்ண. அப்போ நம்ம உடம்பால் மைண்டால் எது முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தானே வேலை பார்க்குற மேட்ரு ஆரம்பிச்சுது பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நம்ம லைஃப்பில் இப்போ டெய்லி ஒரு நாளில் கிடைக்கிற அந்த ஒரு 10 ஹார்ஸை நம்ம பிடிக்காததை பண்ணால் வேஸ்ட்டு, பிடிச்சதை பண்ணால் அது வந்து சூப்பர். இது இந்த கார்னரு, அது அந்த கார்னர். அப்போ எல்லாருமே பிடிச்சது தானே பண்ணி ஆகணும். இது எனக்கு பிடிச்ச வேலை எனக்கு அமைஞ்சிருக்குங்கிறது பெரிய லக்கு இல்லை. நீங்கள் சினிமா பற்றி லவ் சொல்லிட்டீங்க, அது நான் வந்து அக்செப்டட் பேசியாச்சு. பட் உங்களோட நான் இன்னொன்று ஆஸ்பெக்ட் ஆஃப் லவ் கேட்குறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா ரிலேஷன்ஷிப்பில் நான் கேட்குறேன். ஏன்னா நம்ம அந்த டாபிக் இன்னும் டச்சே பண்ணலையே. ரிலேஷன்ஷிப்பு எது, ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை எந்த ரிலேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப்பு, வீட்டில் ரிலேஷன்ஷிப்பு, எதுவாக இருந்தாலும் இப்போ இன்னும் நிறைய இருக்கு. சிச்சுவேஷன்ஷிப், அந்த ஷிப், இந்த ஷிப், எந்த ஷிப்பாகவே இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி கொடுக்கலன்னா அது வந்து வேஸ்ட்டு. லாஸ்ட் வரைக்கும் உன் கூட இருப்பேன், வெறும் உருவமாக கிடையாது. நீ என்ன ஒரு மாரல் சப்போர்ட்டு. நீ என்ன வேணால் பண்ணு, எவ்வளோ அடி வேணால் வாங்கிரு, ரிட்டன் வரும்போது ஒருத்தங்க இருப்பாங்க. இப்போ எனக்கெல்லாம் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் இருக்கிற தைரியத்தில் தான் நான் முக்கால்வாசி பண்ணேன். இப்போ என்ன ஆனாலும் நம்ம எவ்வளோ சொதப்பினாலும் பரவாயில்ல, நம்மளை செருப்பால் அடித்து இங்கேருந்து அனுப்பி விட்டாலும் அவன்கிட்ட போயிட்டோன்னா நாங்கள் 2 பேர் வந்து எங்கேயாவது ஊருக்கு சுற்றிக்கிட்டு அப்படியும் என் லைஃப்பை வந்து நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் சேஃப் ஜோன்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், என்ன அடி வாங்கினாலும் லாஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு போயிட்டேன்னா அங்கேருந்து நீ சாகுற வரைக்கும் உன் லைஃப்பை வந்து கண்டினியூ பண்ணி சந்தோஷமாக இருந்துடலான்னு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. அது வந்து ஃபேமிலி. நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணால் எடுத்துக்கிட்டோம், அதுதான் லவ். லவ் வந்து எமோஷன், அது நம்ம டிஸ்கிரைப் எல்லாம் பண்ண முடியாது இல்லை. ஒருத்தங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்குதோ அதுதான் லவ். இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து இந்த தெரப்பின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, தட் இஸ் தே சேயிங் தெரப்பி இஸ் டூ எக்ஸ்பென்சிவ், அதனால நான் இது பண்ணுவேன், இது பண்ணாலே என் மைண்ட் காம் ஆயிரும். அந்த மாதிரி ஆதித்யாவுக்கு வந்து இப்போ ஏதோ ஒன்று மைண்ட் ட்ரபிள் ஆகிட்டே இருக்கு, ஒரு இதுதான் என் தெரப்பி. சில பேருக்கு அது குக்கிங்காக இருக்கலாம், டிரைவிங்காக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரப்பி? எனக்கு என்னோட பீப்புள் தான் என் தெரப்பி. ஓகேவா? நம்ம என்னதான் இருந்தாலும், ஒரு இப்போ என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு காலை போட்டு ஒரு 15 நிமிஷம் பேசிட்டா சரியா போகுதோ இல்லையோ, மனசுக்கு கொஞ்சம் இதுவாயிடும். அந்த அந்த உள்ளே இருக்கிற கேயாஸ் சரியாயிடும். அதுக்கு மேலே நம்ம யோசிச்சு பிரச்சனை இது பண்ணிக்கலாம். எல்லாம் சாப்பாடு இல்லை, இருக்க இடம் இல்லை, ட்ரெஸ் இல்லைன்னா மட்டும் தான் பிரச்சனை. மீதி எல்லாம் நம்மளாம் வாரி போட்டுக்கிறது தான் இல்லை. அப்போ பரவாயில்ல. இதுதான் எனக்கு தெரப்பினா. நிறைய இருக்குது. எனக்கு கார் ஓட்டுவேன், அதுதான் மேஜர். அது போக எக்ஸ்ட்ரா கார் ப்ளஸ் தான் மியூசிக் இல்லைனாலும் நான் கார் ஓட்டினேன்னா போதும், எனக்கு இதுவாகிடும். பாக்ஸிங் இருக்குது, அது ஏதோ எதிர்பார்க்காத டைமில் உள்ள என்ட்ரான, அது வந்து என் லைஃபையே சேஞ்ச் பண்ணிச்சு. ஒரு 5-6 வருஷமாக நான் என்ன வேறு மாதிரி ஆக்கிருச்சுன்னா அதில் வந்து பாக்ஸிங், காரு எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகிறது. இந்த வேர்ல்டு ஆளுங்க இருக்காங்க, வேர்ல்டு இருக்குது. நம்ம என்ன இப்போ எது நான் ஃபுல்லாக உடஞ்சே போனாலும் ஜாலியாக வாழ்ந்துடலாம். ஏதோ ஒன்று அப்படி பார்த்து பீச்சை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு கிப்ட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஹோப். நீங்கள் சொன்ன ஹோப் மேட்ரு. நைஸ். இப்போ வந்து ஒரு 10 வருஷத்தில் நீங்கள் வந்து இப்போ நீங்களா ஆதித்யாவாக இருந்தால், நான் எது வச்சிருக்கேனோ இல்லையோப்பா, இது மட்டும் கண்டிப்பாக என்கிட்ட இருக்கணும். நீங்கள் ஃபேமிலி சொல்லக்கூடாது, ஏன்னா நம்ம நிறைய ஃபேமிலி சொல்லிட்டோம், அது கோஸ் விதவுட் சேயிங், எல்லாருக்குமே அப்படி தான். பட் ஃபேமிலி தாண்டி எது நான் சம்பாதிக்கிறேனோ இல்லையோ, மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், நான் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கலாம், இது எனக்கு கண்டிப்பாக எனக்கு இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நான் வாழ்க்கையில் வந்து ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நம்புவேன். அப்படின்னா என்னது? பீஸ் ஆஃப் மைண்ட். எந்த டென்ஷனும் மண்டையில் இல்லாமல் தூங்க போனால் அது தட் இஸ் நிம்மதி. இப்போ நான் இவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன், அதை வந்து 100%ன்னு வைங்க. அதில்
80 to 85% ஆஃப் த டேஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நான் நைட்டு நிம்மதியாக தான் தூங்கியிருக்கேன். அப்போ என் லைஃப்பில் நான் வந்து ப்ராஃபிட், இது வந்து வின். எவ்வளோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டேஸ், எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ டேஸு கூட மனுஷங்க கண்டுபிடிச்சது டைம். 0 A பாயிண்ட் வந்து பிறக்கிறோம், B பாயிண்ட் சாப்பிட்றோன்னா அதுக்கு நடுவில் எவ்வளோ பர்சன்டேஜ் டைமு நம்ம சந்தோஷமாக இருக்கோங்கிறது தான் மேட்ரு. அது எனக்கு கிட்டத்தட்ட 85%. அப்போ நான் வந்து இப்போ ஏ ப்ளஸ் கூட போகலாம். இப்போ இதுக்கு மேலே இப்போ போக நான் சந்தோஷமாகவே இருந்துட்டு போனேன்னா சாகும்போது கிட்டத்தட்ட 95% டேஸ் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா வின். நைஸ் நைஸ், அதுதான் வேணும். நம்பர் ஆஃப் டேஸ் ஹாப்பினஸ். வெரி பியூட்டிஃபுல்லி செட். ஏன்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் ஆரம்பிக்க போகும்போது நான் வந்து யோசித்தேன், ஓகே இவர் வந்து இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்காரு, ஸோ பயங்கர ரொம்ப ஃபன்னாக ரொம்ப அப்படியே இந்த டாக்ஸாக போகுதுன்னு. பட் நீங்கள் பயங்கர மீனிங்ஃபுல்லாக வந்து நிஜமாவே இவர் தான் பேசுகிறாரா அந்த மாதிரி வந்து ஃபிலசாஃபிக்கலாக கேள்விக்கேற்ற பதில் இல்லை, வெரி வெரி வெல் ஸ்போக்கன். அதை தான் சொல்ல வரேன். நிறைய அங்கங்கே வந்து MS பாஸ்கர் சார் ஓட டச் நிறையா இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்பா அவர் சொல்லி தானே எனக்கு முக்காவாசி விஷயம் தெரிஞ்சிருக்குமே. கரெக்ட். ஏன்னா நீங்கள் பேசுனது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ்லாம் உங்களோட ஏஜை தாண்டி ஒரு மெச்சூரிட்டி லெவல் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வெரி பியூட்டிஃபுல்லி ஸ்போக்கன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஆன் த ஷோ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் உங்களோட ஃபியூச்சர் வெஞ்சர்ஸ்க்கு. அண்ட் 10 வருஷத்தில் வந்து நீங்கள் பயங்கர பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும்னு நம்ம இந்த கவுச்சில் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.